இந்தியாவின் மக்கள், இளைஞர்கள் மோடி உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. பயந்துட்டான். ரீல்ஸ் பண்றாரு சார். இப்போ ரீல்ஸ் பண்றாரு, ரிசிக்னேஷன் பண்றாங்க. கல்வி உதவி போன்ற உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற பேரில் மத மாற்றங்களை செய்து கொண்டிருக்கார். அவர் கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலி. அவர் அப்படித்தான் பேசுவார். பிரகாஷ்ராஜ் ஆர்வடம் பார்க்கறதுக்கு அவருக்கு அருகதையும் கிடையாது, அவருக்கு அரசியலும் தெரியாது. அவர் ஒரு நடிகர். தான் நடிக்கும் படங்களில் கூட மக்களுக்கு நல்ல செய்தி சொன்னது கிடையாது. மிக இழிவான ஒரு நடிகர் தான். அப்படிங்கிறப்ப உலகமே போற்றும் உன்னத தலைவர், பாரத பிரதமரை பற்றி அவர் பேசுவது அவ்வளவு அருகிருப்பத்தக்கான ஒரு விஷயம்தான். அவருக்கு அருகதையும் கிடையாத ஒரு விஷயம்தான். பிரகாஷ்ராஜ் யாரு? அவருக்கு ஏன் இவ்வளோ வன்மம்? அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில்? ஊர் உலகமே போற்றி கொண்டு இருக்கிறது. பிரகாஷ்ராஜ் ஒரு விதமான கன்னிங் தான். அவருக்கு என்ன அப்படின்னா, நக்சலைட்டோட தொடர்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் நடந்த ஜிஜேபி அந்த இதில் போய் தானாக வாலண்டியாக கலந்துக்கிறாரு, டான்ஸ் ஆடுவார். ஏன்னா மக்களை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாத ஒரு மனிதர் இருந்தால். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ சொன்னதுமே அந்த ஆள்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் பிரகாஷ்ராஜ் ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு. இது 2 ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நான் மலைவாழ் மக்கள் மற்ற மக்களுக்கெல்லாம் நாம் கல்வி உதவி போன்ற உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற பேரில் மத மாற்றங்களை செய்து கொண்டிருக்கார். அவர் கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலி. அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன்னா அங்கிருந்து வாங்கக்கூடிய பணங்களை மத மாற்றத்திற்கு யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரியான வேலையை பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து செய்கிறாரு. அதனால அவர் இப்படித்தான் பேசுவார். அவர் பேசுவதை எந்த ஒரு அடிப்படை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு தன்னுடைய சினிமா படங்களில் எவ்வளவு கேவலமாக நடிச்சிருக்காரு. செல்லத்தை காணோம் அப்படின்னு தான் நடிப்பார். ஏன்னா இந்த செல்லத்தை தான் தேடணும். அவர் என்ன பண்ணுறாரு. அதனால் பிரகாஷ்ராஜ் பேசுவதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இப்படி பேசுவதை தொடர்ந்து அனுமதிக்கவும் கூடாது. பிரகாஷ்ராஜ் அவர் மேலே இருப்பவர்கள் குளிர்விப்பதற்காக, கூத்தாடித்தனம் பண்ணுவதற்காக அவர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் மேலே பேசணும் என்றால் அவர் நேரம் பார்த்தாது. அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. எஃப்சிஆர்ஏவில் தான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கொள்ளைகளை, அதே போல் மதமாற்றங்களை, நக்சலைட்டுக்கு தொடர்ந்து உதவுவதை, இந்த மாதிரி விஷயங்களை மோடி அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லை மீறி பேசி கொண்டு இருக்கிறார். அதற்கு காலம் பதில் சொல்லும். அவருக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அவர் இதோடு நிறுத்திக்கிட்டால் அவருக்கு நல்லது.